இன்றைக்கு ஏன் இந்த மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் பணிவு இல்லை என்றால், வழி நடத்தக்கூடியவர்களிடத்தில் துணிச்சல் இருந்தது, அதனால் அந்த தலைமுறை பணிவோடு இருந்தது. இன்றைக்கு வழி நடத்தக்கூடியவர்களிடத்தில் துணிச்சல் இல்லை, அதனால் இன்றைய இளைஞர்கள் பணிவில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். தவறு செய்கின்றவர்களை நின்று கண்டிக்கக்கூடிய ஒரு குரல் இந்த சமூகத்தில் நாம் இழந்து நிற்கிறோம். என்னடா வாசல்ல உட்கார்ந்திருக்க, அப்பா திட்டினார், அப்பா தானடா திட்டினாரு, எழுந்துச்சு உள்ள போடா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியப்பனின் குரல் இன்றைக்கு வீடுகள் இழந்திருக்கின்றன. பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். என்ன சொல்லது? பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்றால் என்ன பொருள்? நீ எங்கே அந்த குழந்தையை கண்டிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ கண்டிக்கவில்லை என்றால் அவன் பெரியாளாக வருகின்ற பொழுது அவனுக்கு முன்னால் நீ அவனை அடக்க முடியாமல் அவனுக்கும் உனக்கும் பகை மூளும் என்கின்ற ரகசியத்தை விவிலியம் சொல்கிறது. பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்கின்ற சொல் இன்றைய பெற்றோர்களுக்கு விவிலியம் தருகின்ற ஆக பெரிய ரத்தனக்கல். அவர் சொன்னாங்க, இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நாய் துரத்துதுப்பா, என்ன பண்ணலாம்ப்பா, நான் அந்த பக்கமா சுத்திட்டு போ. இது இன்றைய தலைமுறை. தாத்தா என்ன சொன்னார்? பிஸ்கெட் போட்டு அன்பாக பழகு. துணிச்சலாக அன்பை செலுத்துகின்ற அந்த துணிச்சலை நான் சொல்லுகிறேன். அன்பை செலுத்துவதற்கு துணிச்சல் வேண்டும். துணிச்சல் இல்லை என்றால் அன்பு செலுத்த முடியாது. அடிமைகள் ஒருபோதும் அன்பானவர்களாக இருப்பதே கிடையாது. துணிச்சல்காரர்கள் தான் பேரன்பு படைத்தவர்களாக எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்களில் எல்லோரும் அஹிம்சையை பேசுவதாக சொல்லுகின்ற இயேசுபிரான் போல் ஒரு துணிச்சலான ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது. எங்கே குரல் எழுப்புவதற்கு பயப்படுவோமோ அந்த இடத்திலெல்லாம் நின்று குரல் எழுப்பியவர். ஒரு பாலியல் ரீதியான துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு பெண்ணை குழியில் நிறுத்திய பொழுது, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்று மண்ணில் எழுதக்கூடிய துணிச்சல் இயேசுபிரானுக்கு இருந்தது. ஒரு சோசியல் ரிஃபார்மரா அவர் வரத்துக்கான காரணம் என்ன? என்ன கேட்டா, இயேசு மதம் என்பது, கிறித்துவ மதம் என்பது அன்பை போதிக்கின்ற மதம் தான். ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்கினி, அந்த அறம் சார்ந்த நெருப்பு, அந்த நெருப்பை நினைவூட்டினார்கள். சாதாரணமாக இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை ஒன்றை திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யாரை பிடிக்குது தெரியுமா? கூகுள் டீச்சரை தான் ஃபாதர் பிடிக்குது. இந்த கூகுள் டீச்சர் யார் தெரியுமா? நீங்கள் நேவிகேட்டர் போட்டுட்டு காரோ ஒரு டூ வீலரோ ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸிட்டை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, ஒரு இடத்த நீங்கள் லெஃப்டில் திரும்ப விட்டுட்டீங்கன்னா அது திட்டாது. நம்ம கிளாஸ் டீச்சர் மாதிரி அது இன்னொரு வழியை காட்டும். ஏன்னா அது 5-6 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரும். ஆனால் நம்ம டீச்சர் 5-6 கிலோமீட்டர் சுற்ற விட மாட்டாங்க. ஏன் தப்பு பண்ண? இன்னொரு முறை இந்த தப்பு பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் வேறு வழிகள் இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. இருக்கின்ற வழியை செப்பனிட்டு போய் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டிப்பு, அந்த கண்டிப்பை வெளிப்படுத்தக்கூடிய துணிச்சல் ஒரு சமூகத்திற்கு இருந்தது. அதனால் அந்த சமூகம் மிக பணிவாக, நான் இந்த வார்த்தையை சொல்றேன், துணிச்சலாக இருக்கக்கூடியவர்கள் பல விஷயங்களை சாதித்து விடுகிறார். இந்த உலகத்திற்கு துணிச்சலான தாய் தகப்பன் தேவைப்படுகிறார். ஒரு நல்ல மத குருமார் தேவைப்படுகிறார். ஒரு மிகச்சிறந்த வியாபாரி தேவைப்படுகிறார். ஒரு நல்ல நீதிபதி, துணிச்சலான நீதிபதி தேவைப்படுகிறார். ஒரு துணிச்சலான காவல்துறை அதிகாரி தேவைப்படுகிறார். இவர்களெல்லாம் தேவைப்படுவதனால் சாமானியர்களாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் துணிவுதான் என்று சொல்லிவிடலாமா? வாழ்க்கைக்கு துணிச்சல் தான், நானும் துணிவோடு இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று என்னால் சொல்லிவிட முடியுமா என்று நான் யோசிக்கிறேன். எப்படி நான் இந்த தலைப்பை அணுகுவது? துணிவுதான் என்று மிகச் சிறப்பாக சில வார்த்தைகளை முன்னெடுத்து வைத்திருக்கிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய சில சொற்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அதி அற்புதமான விளைச்சலால் வந்த பைபிள்,
இறைவன் அப்படியே ஜிப்ரீலை கீழே இறக்கி முகமது நபி மூலமாக கொடுத்த குரான், மோசஸ்க்கு கொடுத்த தௌரேத், தாவீதுக்கு கிடைத்த ஜுபூர், இத்தனை இலக்கியங்களும் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் என் அன்புக்குரியவர்களே, நான் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு மிக அற்புதமான இலக்கியம் நமக்கு என்று, நம்முடைய புத்தகம் ஒன்று, வேதம் ஒன்று நம்முடைய மதத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை யாரோ ஒருவர் படித்து நமக்கு சொல்வார்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல், அது எதற்காக நமக்காக படைக்கப்பட்டுகின்ற அந்த நூலை, அந்த வேதத்தை ஆழமாக அமர்ந்து ஒரே ஒரு வரியாவது வாசித்து அந்த வாசனையில், அந்த வாசிப்பின் வாசனையில் மூழ்கி அது உங்களுக்கு என்ன வெளிச்சம் தருகிறது என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு பல விஷயங்கள் புரிந்து போகும். அருட்தந்தையோ, ஆசிரியர்களோ, பெற்றோர்களோ, குருமார்களோ சொல்லாத விஷயத்தை நம் ஆழ் மனதில் இறை ஆற்றல் நமக்கு வெளிப்படுத்தும். ஆனால் அந்த வாசிப்பு நமக்கு இருக்க வேண்டும், அந்த கேட்பு நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப ஆழமா நினைச்சீங்கன்னா, நான் அதனால தான் இந்த தலைப்பை சொல்லுகின்ற பொழுது, எது வாழ்க்கை, எது வெற்றி, எதற்கு பெயர் துணிவு, எதற்கு பெயர் பணிவு, இதற்கான விளக்கங்கள் வேண்டும் என்று நான் கேட்டேன். துணிவு சிறப்பான ஒரு அம்சம்தான். அப்போனா பணிவுங்கிறது என்னது? இந்த சொல் எதை குறித்தது? நான் இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அடிக்கோடு போட்டுட்டு போறேன். இன்னைக்கு என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், பணிவுதான் ராஜ குணத்தின் முதல் தகுதி. ராஜாவா நீ இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீ வளர்த்து கொள்ள வேண்டிய முதல் தகுதி பணிவு. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரண்மனையில் வாழ்ந்து விடலாம், அந்த அரண்மனையினுடைய எந்த விஷயமும் உங்களை ஒன்றும் செய்யாது. அந்த அதிகாரத்தினால் நீங்கள் பாதிப்படைய மாட்டீர்கள், அந்த செல்வத்தினால் நீங்கள் பாதிப்படைய மாட்டீர்கள், உங்களுக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாற்காலியினால் நீங்கள் பாதிப்படைய மாட்டீர்கள். பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி என்று அவர் சொல்லுவார். சரி, சில இடங்கள்ல பணிவு என்கின்ற சொல்லுக்கான விளக்கம் நமக்கு புரிவதில்லை, துணிவு என்கின்ற சொல்லுக்கான விளக்கமும் நமக்கு புரியறதில்லை. இப்ப பாருங்க, 6 ஓடிக்கிட்டு இருக்கு, 4 பேர் வரான். 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், நாளைக்கு குளிக்கலாண்டான்றான். மிச்சமா இருக்கிறவங்க அதுல ஒருத்தன் சொன்னான், பயந்துட்டான்டா அவன், வாடா நம்ம குதிக்கலாம். அவன் குதிச்சான், அவனோட சேர்ந்து 2 பேரும் குதிச்சிட்டாங்க. நாளைக்கு குளிக்கலாண்டான்னு சொன்னவன் குதிக்கல. அவன் பயந்து போய் குதிக்காம இல்ல, உண்மையிலேயே அவனுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். இந்த 6 ஆழமாக இருக்கிறது, இதில் குதிக்க கூடாது என்று புத்திசாலித்தனமாக அவன் சொன்னானே தவிர அவன் பயந்தவன் இல்லை. மற்றவர்கள் துணிச்சலாக குதித்தார்களே, அவர்கள் துணிச்சலோடு குதிக்கவில்லை, அவர்களுக்கு அறிவு இல்லாமல் அந்த வேலையை செய்தார்கள்.